ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விருதுநகர் மாவட்டத்தை முதலிடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் வெற்றி நமதே என்ற இலவச கையேடை மாணவர்களுக்கு வழங்குவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் திருத்தங்கள் பகுதியில் 8வது நாளாக 10ஆம் வகுப்பு, 12 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு வெற்றி நமதே என்ற இலவச கையேடை அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வழங்கினார். இதையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய ராஜேந்திர பாலாஜி, தான் படிக்கின்ற காலத்தில் எனக்கு முன் படித்தவர்களுடைய புத்தகங்களை வாங்கித்தான் படித்தேன் எனவும், வறுமையின் காரணமாக புதிதாக புத்தகம் வாங்கி நான் படித்ததில்லை எனவும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து எம்ஜிஆர் சத்துணவு கொண்டு வந்து படிக்கின்ற குழந்தைகள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தியதாகவும், ஜெயலலிதா படிக்கின்ற மாணவர்களுக்கு சைக்கிள், லேப்டாப் உள்ளிட்டவற்றை கொடுத்ததாகவும் நினைவு கூர்ந்தார். அதைத் தொடர்ந்து முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி 7.5% இடஒதுக்கீடு வழங்கி அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கினார் எனவும், இப்படி கல்விக்காக அனைவரும் முயற்சி எடுத்ததன் காரணமாக இன்று சிறந்த கல்வி நமக்கு கிடைக்கிறது என கூறினார். இன்றைக்கு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு எவ்வளவோ முன்னேற்றம் இருக்கிறது. நான் இதே இஸ்லாம் பள்ளியில் தான் படித்தேன். இஸ்லாம் பள்ளியில் தான் படித்தேன். நான் படிக்கின்ற காலத்தில் எல்லாம் எங்களுக்கு முன்னாடி படித்து போனக்கூடிய புத்தகத்தை பழைய புத்தகம் வாங்கிட்டா நானா படிச்சிருக்கேன். நான் புது புத்தகம் வாங்கி படிச்சதே கிடையாது. எனக்கு முன்னாடி பாஸ் ஆகி போகக்கூடிய புத்தகத்தை வாங்கி அப்படித்தான் படிச்சோம். அந்த நேரத்தில் அவங்களுக்கு கஷ்டங்கள். இன்றைக்கு எவ்வளவோ விழிப்புணர்வு, பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிற காரணத்தால் தமிழ்நாட்டுடைய கல்வி ஆற்றல் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. அதற்கு காரணம் புரட்சி தலைவர் சத்துணவு கொண்டு படிக்கின்ற குழந்தைகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தினார். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் படிக்கின்ற மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுத்தார்கள், லேப்டாப் கொடுத்தார்கள், சீருடை வழங்கினார்கள். இப்படி எல்லா வகுப்புகளுக்கும் தேவையான புத்தகங்களை கொடுத்து, இலவச கல்வியை கொடுத்து, கல்வியை ஊக்குவித்தார்கள், உயர்கல்வியை ஊக்குவித்தார்கள், படிக்கின்ற கொடுத்து. அதற்கு முன்பு தமிழ்நாடு புறப்பட எடப்பாடி புத்தகங்களை எல்லாம் நடத்தி 7% இடஒதுக்கீடுக்காக மருத்துவ கல்லூரியில் இடஒதுக்கீடு கிடைக்கின்ற வகையிலே படிக்கின்ற மாணவருடைய மருத்துவம் டாக்டராக வேண்டும் என்ற கடமை நலவாக்கிய முதலமைச்சராக எடப்பாடி வருகிறார். இப்படி கல்விக்கு எல்லோரும் உறுதியாக இருந்த காரணத்தால் இன்றைக்கு சிறந்த கல்வி நமக்கு கிடைக்கிறது. இருந்தாலும் நம்முடைய மாவட்டம் வெற்றி சதவீதத்தில் குறைந்திருக்கிற காரணத்தால் இந்த விழாவுடைய தொகுப்பை வழங்குகின்றோம். நான் படிக்கின்ற காலத்தில் இது போன்ற ஒரு ஒருத்தரை கொடுப்பதற்கு, விழாவுடைய தொகுப்பை கொடுப்பதற்கு ஆள் கிடையாது. ஆகவே நாங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நினைத்து பார்த்தால் நம்முடைய மாவட்டம், நம்முடைய சிவாசி பகுதி, நம்முடைய திருத்தல் பகுதி இந்த ஆண்டு அரசு தேர்தலிலே தமிழகத்துடைய முதல் மாணவர்களாக திருத்தங்கள் பகுதியை சேர்ந்த மாணவ மாணவிகள் வரவேற்பதற்கு இந்த புத்தகம் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி இந்த புத்தகங்களை வழங்குகின்றேன்.